ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் நான் சொல்லிட்டேன். ஆனாலும் உனக்கு இன்னும் சந்தேகம் தீரலை. ஆனாலும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, நான் உயரலையே, என் பிரச்சனை தீரலையே, என் வாழ்க்கை போராட்டம் ஓயலையே, இன்னும் நான் ஓடிக்கிட்டு தானே இருக்கேன்னு நினைக்கிற. ஆனால் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு நீ நினைக்கிற பற்றியா என் சூழ்நிலை மாறலைன்னு. இன்னைக்கே நான் சொல்கிறேன், உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயம் பட்டப்பகலை போலவும் விளங்க செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு. அவர் சொன்னால் அதை அவர் கண்டிப்பாக செய்வார். நாம் நினைக்கிறோம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இப்படித்தமாக போயிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு முடிவு வர மாட்டேங்குதுன்னு. ஆனால் இந்த மாதத்தில் ஒரு முடிவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் நினைக்கிறோம் இந்த மாதம் இன்னையோட முடியுதுன்னு. நான் சொல்கிறேன், மாதம் மாத்திரம் இல்லை, நம்ம பிரச்சனையும் இன்னையோட முடியுது. அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை இன்னையோட அவர் முடிப்பதற்கென்றே இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு நம்மக்கிட்ட அவர் சொல்கிற திட்டமான வார்த்தை, உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயம் பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இது வரைக்கும் நான் உயர்ந்தனேனா இல்லையா, நான் நீதிமானா இல்லையா, என் பிரச்சனை தீருமா இல்லையான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். நம்மளை பார்த்து அவர் சொல்கிறாரு, இது நீ பட்ட பகலை போலனா பகிரங்கமாக வெளியே தெரியுமா, நீ நீதிமான் என்பது, உன் நீதி உண்மை உள்ளது என்பது, உன் நியாயம் விசாரிக்கப்பட்டது என்பது நீ பகிரங்கமாக தெரியுமா.